இவருக்காக பெருமாள் தேவபெருமாள் தேவராஜன் பெருமாள் கோபுரத்தில் நின்று அவர் அங்கேருந்து சேவிக்கிறதுக்காக அவர் சேவிச்சாச்சான் தெரிஞ்சு கிளம்புவாராம் கருட வாகனத்தில். ஏன்னா அந்த காத்தால தான் சொன்னோம் பான் அப்படிங்கிறதான பெண் அப்படிங்கிறதான கைசிக பெண்கிறதான ஒரு அந்த கானத்தை பாடுவதற்காக அவன் ரொம்ப பிரதமாகவே இருக்கப்பட்டதான ஒரு வைபவம் மாதிரி எம்பெருமான் திருக்கச்சிமிரங்களான சுவாமியானவர் அந்த எம்பெருமானிடம் நேர பேசக்கூடியதான வார்த்தை சொல்லக்கூடியதான அளவுக்கு வாத்சல்யார் அபயப்பிரனாதுன்னு அவ்வளவு வாத்சல்யத்தோடு பெருமாள் திருக்கச்சிரம்பிகள் வல்லையேங்கிறதான ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடியதான அப்பேற்பட்ட வைபவ மகானுபவரான அவையுடையதான சுவாமி தட்டாச்சார் சுவாமியுடைய அவர் எழுதியிருக்கிற இடமோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோழிங்கபுரம் அப்படின்னு பேர், சோழ சிம்மபுரம் அப்படிங்கிறத சொல்லி அப்படிங்கிறான். சிம்மம் என்றால் கர்ஜிக்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்டதான அளவுக்கு சுவாமியுடைய வார்த்தைகள் அவர்கிட்டேந்து எப்படி வந்ததோ கர்ஜனையோ அதே மாதிரி கஜந்தம் பூஜந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாத அளவுக்கு இருக்கிறாப்புல சுவாமியும் உபன்யாசத்தில் இந்த வருடம் சம்பத்சரம் பிராயச்சித்தம் எப்படி பவித்ரோத்சவம் நடக்கிறதோ சுவாமியும் சம்பத்சரமாக எழுந்தருளிருந்து உபன்யாசத்தை பண்ணி இந்த கிராமம் யஜ்யவேதியங்கிறான ஒரு கிராமத்தை புதுப்பித்து அவர் ஒரு சேவமான உபன்யாசமான மந்திரங்களை எல்லாம் நம் செவிக்கு இனியதாக வருசுவை எப்படியோ அது மாதிரி செவிக்கினிதான உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானானவன் அப்பழுக்கில்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நாம் கேட்டு அவனை சந்தோஷத்தில் எம்பெருமான் தேஜஸ்வே வஜஸ்வே ब्रह्मवर्चसी भवति यस्मादेतज्जगदुदयते लक्षितं येन भूयात् यस्मिन्नेते प्रलयमखिलं यन्मयं यत्शरीरं यत्सर्वात्मा मगधिगडिगा उदरे योगवाजान् सप्तऋषीणां नरहरिवपुः सन्निधात्वावसान्नः श्रुतगडिगाचरसिंहं शीशलतरुणा तरङ्गितापाङ्गं मनसि मम उल्लसदङ्गं वसति महि किमपि वाससाबिङ्गं वर्धन्तां सम्पदोत्येव गडिगात्रसिगामणे नित्सवसम्भौणं श्रीनिवासदवानिसं मिक्कानै मறையாய் விரிந்த விளக்கை என்னுள் முக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றில் மிசையிருந்த அக்கார கணியை அடைந்தொய்ந்து போனேனே. இன்றைய தினம் இந்த பவித்ரோத்சவ வைபவத்தில் இன்றைய தினம் 3வது நாள் பூர்ணாவதி நடக்கக்கூடிய மகா பூர்ணாவதின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் அடியேன் சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார் சுவாமி திருமாளிகையில் இருந்து நித்தியபடி அக்காரக்கணியானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு அடியாராக இருந்து கொண்டு இவ்விடத்தில் வந்தவரும் வந்து சென்றவரும், அதாவது வரதராஜ பெருமாள் கிட்ட வந்தவர் யார்? நம் திருக்கச்சி நம்பிகள் பூந்தமல்லியிலிருந்து இவ்விடத்தில் வந்தார். வந்து சென்றவர் யார்? எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அப்பேற்பட்ட நம் ராமானுஜரை காஞ்சி மாநகரிலிருந்து நம் ஆள வந்தார் பெரிய நம்பியை அனுப்பி அவ்விடத்திற்கு ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து சென்றதாக ஒரு வைபவம். ஆக இந்த நேரத்தில் நாம் அனுபவிக்க போவது அதனுடைய பெருமை என்ன? வந்து கடாட்சித்தவர் யார்? சோழசிம்மபுரத்தில் சுவாமி தொட்டையாச்சாரியாருக்கோசரம் காஞ்சிபுரத்திலேருந்து வரதராஜ பெருமாள் வந்து அந்த தக்கான் குளக்கரையில் அவருக்கு கடாட்சம் ரட்சித்தார். ஆக வந்தவர், வந்து சென்றவர், வந்து கடாட்சித்தவருடைய பெருமையை இன்றைய தினம் அனுபவிப்போமாக. பவித்ர உற்சவத்தினுடைய சாராம்சம் என்ன? நம்ம பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமாகப்பட்டது தொடர்ந்து நடக்கிறது. இப்போ கிரகணம் வந்துடுது. கிரகணத்தப்போ திருவாராதன கைங்கரியமும் சரி, மற்ற கைங்கரியமும் சரி, கொஞ்சம் முன்னன் பின்னாக நடக்கும். கார்த்தால கிரகணம் நெடுவில் 12 மணி நேரம் 13 மணி நேரம்
பெருமாள் சன்னதிக்கே வர முடியாது. பெருமாளுக்கு திருவாராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரகணம் விட்ட பிறகு தான் பெருமாளுக்கு மீன் கைங்கரியம் தொடரும். ஆக இப்படி பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அந்த கைங்கரியமாகப்பட்டது சற்று விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னும் பின்னமாக நடக்கிறது. இந்த தருணத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, இதையெல்லாம் நாம் ஒரு விஷயத்தின் மூலமாக எப்படி ஒரு கம்பெனியில் மிஷன் ஒன்று இருந்துச்சுனாக்கா அந்த மிஷனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கேலிப்ரேஷன் பண்ணுறான். ஆஃபீஸுன்னு அக்கௌண்ட்ஸ் பண்ணான்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிட்டுன்னு ஒன்று பண்ணுறான். அதுபோல் நம் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய இந்த கைங்கரியமாகப்பட்டது இந்த கிரகணம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மாறி நடக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் ஒரு சேர பண்ணணுன்னாக்கா என்ன, அதுக்கு தான் பிராயச்சித்த ஹோமமாக பவித்ரோத்சவம் ஒன்று பண்ணுறோம். ஆக ஒரு கம்பெனியில் ஒரு மிஷினுக்கோ ஒரு ஆடிட்டுக்கோ ஒரு வருஷம் பார்த்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாலோ இல்லை கேலிப்ரேஷன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்கிறோம். அதுபோல் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய கைங்கரியமாகப்பட்டது இவ்விடத்தில் நிருசமனுக்கு, பெருந்தேவி தாயாருக்கு, அந்த பக்கம் ஆண்டாளுக்கு, நம் வரதனுக்கு இப்பேற்பட்ட கைங்கரியம் நடக்கிறதோ இல்லையோ, இந்த கைங்கரியமாகப்பட்டது முன்னால பின்னால் நடந்துருத்துனாக்கா அதெல்லாம் ஒரு சேர நடக்கணும் இல்லையா. அதனால தான் இந்த பவித்ரோத்சவம். இந்த பவித்ரோத்சவத்தின் சாராம்சம் என்ன, அந்த கும்பத்தில் தீர்த்தத்தை சேர்த்து வேதங்களும் திவ்ய பிரபந்தங்களும் அர்ச்சகரின் வாயிலாக சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களும் ஓமத்தினால் நிகழ்த்தக்கூடிய அந்த அநேக விசேஷமான ஒரு கைங்கரியமாகப்பட்டது பெருமாளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அந்த பெருமாளுடைய சக்தியாகப்பட்டது கும்பத்தின் வாயிலாக இவ்விடத்தில் ஒவ்வொரு பெருமாளுக்கும் வந்து அந்த தீர்த்தத்தை புரோஷித்துட்டான்னாக்கா ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய அந்த வைபவமாகப்பட்டது ஒரு சேர நடந்ததாக ஒரு சங்கல்பம் பண்ணி நடத்துவான். ஆக பவித்ரோத்சவம் என்றால் என்ன, பவித்ரோத்சவம்ன்றதை நம்ம பிராயச்சித்துவமோ ஒரு வருஷம் அதாவது கிரகணத்திலேயோ இல்லை நம்ம ஆற்றுல நடக்கிற விசேஷங்கள்லையோ மாறுபாடு ஏதாவது திருவாராதனை கைங்கரியமோ மாறி நடந்ததுனாக்கா அதெல்லாம் ஒரு சேர நடக்கக்கூடிய ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வருது தான் இந்த பவித்ரோத்சவம். ஆக இன்றைய தினம் இந்த பவித்ரோத்சவத்தினுடைய நன்னாளில் இந்த இஞ்சிமேலில் இப்பேற்பட்ட கைங்கரியம் நம்ம பாலாஜி சுவாமி தொடக்கமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாலோ இந்த கைங்கரியத்துக்கு என்ன ஏற்றம், வர்த்ததாம் அபிவர்த்ததாம், பெருமாளுடைய கடாட்சம் அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். மேலும் இந்த கைங்கரியமாகப்பட்டது வளரணும். இதுக்கு பாகவதோத்தமராக இருக்கக்கூடிய நம் திருக்கச்சினுடைய வைபவத்தையும் ஆச்சாரிய புருஷனாக எப்பேற்பட்ட ராமானுஜர் அவரையே ஆச்சாரியனா ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறார். வர்ணாசிரமத்தை கொண்டு சற்று விலகியே இருந்தாராம். அப்பேற்பட்ட திருக்கச்சினுடைய பெருமையை நாம் இவ்விடத்தில் அனுபவிப்போமாக. இந்த பிரபாவத்தில் முதல்ல அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணணும், நமஸ்காரம்னு ஒன்று செய்யலாம். 2 கையால் நமகான்னு சேவிக்கணுமா. இதனுடைய வைபவம் எதடா சொல்கிறதுனாக்கா, ஸ்ரீஸ்தவத்தில் பிராட்டியின் பெருமையை அனுபவிக்கும் பொழுது நம் கூறத்தாழ்வான் அந்த பிராட்டி சன்னதியில் ஒரு சேதனர் போய் 2 கையை எடுத்து சேர்த்துட்டு நமகா அப்படின்னு சேவிச்சிட்டானாக்கா தாயார் நினைக்கிறாளாம், இந்த குழந்தை நம்மளை பார்த்து 2 கையால் நமகான்னு சொல்லிட்டேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன், இந்த குழந்தைக்கு கைவலிக்காக அப்படின்ட்டு தாயார் நினைக்கிறாளாம். அப்பேற்பட்ட சௌலபியமான குணம் தாயாருக்கு உண்டு. அதுபோல இவ்விடத்தில் இந்த கைங்கரியமாகப்பட்டது நம்மளுக்கு தொடர்ந்து நடக்கணும்னாக்கா எல்லாம் உள்ள ஆச்சாரியன் அனுகிரகத்தின் பேரிலும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீரனுடைய கடாட்சத்தின் பேரிலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் தான் இவை தொடர்ந்து நடக்கணும். இவ்விடத்தில் அந்த திருக்கச்சின்மலை பிரபாவத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு நம்ம முதல்ல ஒரு வணக்கம் சொல்லணும் இல்லையா. இதுக்கு நமகா என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது கருணாகர பிரதாப்ஜ சரணாய மகாத்மனஹா ஸ்ரீமத் கஜேந்திர தாசாய காஞ்சி பூர்ணாயதே நமஹா. அதாவது இவருக்கு கஜேந்திர தாசர் என்ற ஒரு திருநாமம் உண்டு, காஞ்சி பூர்ணன் என்ற ஒரு அற்புதமான ஒரு திருநாமம் உண்டு. தேவப்பெருமாளுடைய திருவடிகளை பற்றியிருப்பவராய் பெரியவரும் கஜேந்திர தாசர் என்று அழைக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகானுபாவனான அந்த திருக்கட்சி நம்பிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து சேவிக்கிறோம். இதுதான் இந்த தனியினுடைய முதல் தொடக்கம். அடுத்த தனையில் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பின் பெருமை, அந்த திருக்கச்சிரம்பி ஆச்சாரியன் இருக்கிற அவர் எப்படி அவதரித்தார் அதை தான் இவ்விடத்தில் கும்பே மிருகஸ்ரோத்பூதம் யாமுனாரிய பதாச்சரிதம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமாஸ்ரயே. இந்த ஸ்லோகத்தினுடைய தனியனுடைய வெளிப்பாடு என்ன, மாசி மாசத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவராய் ஆளவந்தாரின் திருவடிகளை ஆசிரியத்தவராய்
தேவப்பெருமாள் திருவருளுக்கு இலக்கானவரான நம் திருக்கட்சி நம்பிகளை ஆசிரியிக்கிறேன். இந்த தனியனுடைய பெருமை இதுதான். அவர் ஆச்சாரியன் எப்படி அவதரித்தார், அவருடைய திருநட்சத்திர வைபவம் என்ன, 1009 அவதரித்திருக்கார். மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கார். மேலும் இந்த சுவாமியினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஆசிரியக்கணும் இல்லையா? அவருடைய பெருமையை சிஷியர்களாகிய சேதனர்களாகிய அடியார்களாகிய நாம் அவருடைய திருவடி எப்படி வணங்கணும்? அதுதான் தேவராஜ தயாபாத்ரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமோத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். இந்த தனியல்ல ஸ்ரீ ராமானுஜரின் கருணைக்கு இருப்பிடமாய் மிகச் சிறந்தவராய் ராமானுஜ முனிக்கும் மதிக்கத்தக்கவராய் நல்லோர்கள் சென்று சேருமிடமான திருக்கட்சி நம்பியை நாம் வணங்குகிறோம். இதுதான் இந்த தனியனுடைய பெருமை. ஆக எந்த ஒரு விஷயம் தொடங்கும் பொழுது பெருமாளுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த திருக்கட்சி நம்பியினுடைய பிரபாவத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தனியனின் வாயிலாக சுவாமி என்ன சாதிச்சிருக்கார், தனியனுடைய பெருமை என்ன, அதை அறிந்து கொண்டு மேற்கொண்டு உள்ள நம்ம போக போகிறோம். ஆக இவருடைய பிரபாவத்தை பார்க்கும்பொழுது வைகுண்ட நிகேதனான சர்வேஸ்வரன் தான் சர்வ சுவாமியாகிலும் அருள் புரிந்து சிந்தையராய் அடியார்கள் மேல் உள்ள பற்றுதலின் காரணமாக இவர்களை திருத்துவோம். பெரிய பெருமாள் நம்மளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்நேகம் அதிகம், நம்ம மேலே அவருக்கு விருப்பம் அதிகம். அதன் பொருட்டு நம்மளையெல்லாம் திருத்தலோன்ற சுவாமி திருவுள்ளம் பற்றி வைகுந்த தமரரும் முனிவரும் என்று சொல்லப்பெறுகிற அந்தமில் பேரின்பத் தடியார்களில் ஒருவரான ஸ்ரீ சேனாதிபதி, அதாவது சேனை முதல்வன் சொல்கிறோமோ இல்லையோ, அவரை பார்த்து பெரிய பெருமாள் பார்த்து சொல்கிறார், நீர் இருள் தருமா ஞாலத்திலே மனுஷ சஜ்ஜ ஜாதியராய் அவதரித்து தெரிவறிய அறிவில்லா சிற்றின்பத்திலே, அதாவது நம்ம சேதனர்களாக இருக்கோம், இவாளெல்லாம் ஏதோ சிற்றின்பத்தில் ஓடி போயின்னு இருக்கா, இவாளை திருத்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனை முதலியாரை பார்த்துட்டு நீர் போய் திருக்கட்சி நம்பிகளாக அவதரியும் அப்படின்னு சொல்கிறார். எதனால்? பெருமாள் நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கம். 10 அவதாரம் எடுக்கிறார், நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வரும்போது நீ பெருமாள் உனக்கு எல்லாம் தெரியணும் ஒதுக்கிறோமா. ஆனால் அதையும் மீறி பெருமாள் நம்மக்கிட்ட வராருனாக்கா 12 ஆழ்வார்களையும் அவர்கள் தொடக்கமாக ஆச்சாரிய புருஷர்களையும் ஜியாக்களையும் நியமனம் பண்ணி பெருமாள் இவற்றை பூர்த்தி செய்ததாக ஒரு ஐதீகம். ஆக இப்படி சேனை முதலியாரை பார்த்துட்டு நீர் போய் அவளெல்லாம் மனுஷாலா அவதரித்து சேதனர்களை சிரித்து பணிகொள்ளும் அப்படின்னு சொன்னாராம். இவ்விடத்தில் இந்த திருக்கட்சி நம்பிகள் பிறந்துட்டாரோ இல்லையோ, அவருடைய பிறப்பின் பெருமை எப்படி இருக்கு? இவர் அவதரித்த இடம் பூவிருந்த மல்லிகை பூவிலிருந்து அந்த தாயார் அவதரித்தால் அவருக்கு புஷ்பவல்லி தாயார்னு பேர். இந்த சுவாமி திருக்கட்சி நம்பிகள் நந்தவனத்தை அமைச்சு புஷ்ப கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அதன் வெளிப்பாடு புஷ்பமங்கலம், புஷ்பபுரி, பூவிருந்தவல்லி என்ற பேரெல்லாம் இதுக்கு பொருந்துமாக திருக்கட்சி நம்பிகளுடைய பெருமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. இவருடைய அவதார பெருமை எப்படி? புஷ்பமங்கலம்னு சொல்கிறா. வைசிக வம்சத்தவரான வீரராகவ செட்டியாருக்கும் கமலேந்திர நாச்சியாருக்கும் 4வது புத்திரனாக அவதரித்தவர் நம் திருக்கட்சி நம்பிகள். இந்த சுவாமி 1009 சௌமிய வருஷம் மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சுவாமி அவதரித்தார். இவருக்கு சேனை முதல்வனுடைய மறு அவதாரம் தான் நம் திருக்கட்சி நம்பிகள். இவருடைய பிரபாவத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு 4வது புத்திரனாக இருந்தார்னு சொன்னோம். அப்போ மொத்தம் 3 பேர் யாரு? திருவேங்கடவர் முதல் குமாரர், அடுத்தவதாக அருள்கூரப்பன், 3வதாக மலைகுனிய நின்றார், 4வதாக நம் திருக்கட்சி நம்பிகள். ஆக இவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார் திருக்கட்சி நம்பிகள் சொன்னோம். யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நம்ம இந்த கைங்கரியத்தை பண்ணுவோம். இப்போ பாலாஜி சுவாமி இவ்விடத்தில் இருந்து கொண்டு இந்த பெருமாளுடைய கைங்கரியத்தை நடத்துகிறார். மாதம் நடக்கக்கூடிய பஞ்ச பருவத்தையும் உற்சவங்களையும் இப்படி இப்போ நடத்தணும்னு சுவாமி சாதிக்கிறார். பவித்ரோசத்தை இப்படி பண்ணணும், இங்கிருந்து இவளை வரவழைக்கணும், இப்படி சுவாமியினுடைய நியமனத்தின் பேர் உற்சவங்கள் நடக்கிறது இல்லையோ. அதுபோல் திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு திடீர்னு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு எப்படி தோணுது? அருகிலுள்ள திருமழிசை ஆழ்வார் அவர் கனவுல சொல்கிறார், நீ தேவராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணு. ஆக இதன் வெளிப்பாடு தான் திருமிசை பிரானுடைய அருளுதலின் பேரில்
நம்ம திருக்கச்சென்னிவேல் கைங்கரியம் பண்ணுறார். இந்த வீரராகவ செட்டியாருக்கு 4 புத்திரர்கள் சொன்னேன். இந்த 4 புத்திரரில் அவருக்கும் சுவாமிக்கும் வயசாயிடுது. 4 குமாரரையும் கூப்பிட்றார். முதல்ல திருவேங்கட முதலான் கூப்பிட்டுட்டு, நீர் போய் உமக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், இந்த பணத்தெல்லாம் வச்சு நீ விருத்தி பண்ணிக்கோண்டார். 2வது குமாரரையும் அதே மாதிரி பண்ணுறார். 3வது குமாரையும் கூப்பிட்றார். 4வது குமாரரான திருக்கச்சென்மலையும் கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு இந்த பணத்தெல்லாம் வச்சு நீங்கள் அபிவிருத்தி பண்ணிக்கோங்கன்றாராம். ஆக இந்த நேரத்தில் பல வருஷங்கள் கடந்து போகிறது. திருக்கச்சென்னிவேல் அவள் தொடக்கமாக மற்ற 3 குமாரர்களையும் வரவழைச்சிட்டு அவர் தகப்பனார் கூப்பிட்றார். திருவேங்கடமுடையான், உனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தனே, நீ என்ன பண்ணேன்னு. இவ்வளோ லட்சம் கொடுத்தா இத்தனை லட்சம் மாற்றினேன்னாராம். 2வது குமாரர் கூப்பிட்றார். நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், நான் கொடுத்த அமௌண்ட்டை வச்சுட்டு நிறைய இடங்களை வாங்கி போட்டேன், விருத்தி பண்ணிட்டேன்னாராம். 3வது குமாரர் கூப்பிட்றார். அவர் என்ன பண்ணாரு கேட்குறாராம். அந்த சுவாமி சொல்கிறார், நான் தங்கத்தையும் வெள்ளியை வைத்து பணத்தை வச்சு விருத்தி பண்ணிட்டேன்னாராம். சரி, இப்படி ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னாராம். 4வது குமாரரான திருக்கச்சென்னிவேலை கூப்பிட்றார். தேவர் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்குறார். நீ சம்பாதித்தது எங்க அப்படின்னு கேட்ட பிறகு அப்போ திருக்கச்சென்னிவேல் சொல்றார், பகவத் குணானுபவத்தில் ஈடுபட்டு ததியாராதனை கைங்கரியம் பண்ணேன்னாராம். உடனே அந்த வீரராகவ செட்டியாருக்கு கோபம் வந்துடுது. நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று பதில் சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு, நீ சம்பாதித்தது எங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாராம். அதுக்கு திருக்கச்சென்னிவேல் சாதிக்கிறார், கலங்கா பெருநகரிலே சேமித்து வைத்தேன் அப்படின்னு சுவாமி சாதித்தாராம். உடனே தகப்பனாருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாராம். அப்போ திரும்பவும் சொல்கிறார், நான் நந்தவனத்தை அமைத்து இறையடியார்களை ரட்சித்து பகவத் குணானுபவத்தை பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே தகப்பனாருக்கு கோபம் வந்துட்டு, அவன்கிட்ட பணம் கொடுத்தா விருத்தி பண்ணா, உங்ககிட்ட பணம் கொடுத்தாக்கா யாரோ கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன்ட்ட புஷ்ப கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ இந்த ஆற்றை விட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாராம். உடனே திருக்கச்சென்னிவேல் அவ்விடத்தில் விட்டு கிளம்பினதாக சரித்திரம். தாயார் வரா, ஏன்னா கடைசி பையனாச்சே, தாயார்கிட்ட பற்றுதல் அதிகம். உடனே தாயார் சொல்கிறா, உங்கள் அப்பா உனக்கு உங்கள் தாத்தா கொடுத்த துட்டு எல்லாம் நிறைய வச்சுருக்கேன், நகையெல்லாம், இதையெல்லாம் நீ திரும்ப உங்கள் அப்பா கிட்ட காமிச்சு நல்ல பேர் வாங்கிக்கோன்னாலாம். உடனே அவர் சொல்கிறார், தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, நான் சேச்சிக்கிறேன், ஆனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆக அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறாரா. எங்கடா போனார்னாக்கா, திருக்கண்டேன் பொன்மேடி கண்டேன், திகழமருக்கண் மணி நிறமும் கண்டேன், சரி கிழரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன். திருவல்லிக்கேணிக்கு போகிறார். அவ்விடத்தில் 500 நாட்கள் தங்குறாராம். தங்கிட்டு தெல்லிய சிங்கர், இப்போ இஞ்சிமேடில் எப்படி நம்ம ஐசிங்கராகப்பட்டவர் நிசுமனாகப்பட்டவர் எல்லாருக்கும் கடாட்சம் புரிந்தாரோ, தாயார்கிட்ட மஞ்சமாலை கட்டினா 48 நாளில் கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகும், விருத்தி பண்ணாதவாளுக்கு விருத்தி ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ட்டு எப்படி இவ்விடத்தில் சுவாமி சாதிக்கிறாரோ, அதுபோல் அந்த தெல்லிய சிங்கரை போய் இவர் சேவித்த உடனே, நல்ல நெஞ்சை நான் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்களின் 1000 தோளுடையான் நெல்லிமல்லி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் செல்லு சென்றல்லாத சிங்கவேல் குன்னமே. அந்த சிங்கவேல் குன்னத்துடைய கடாட்சத்தை பெறார். பக்திசாரன் சன்னதிக்கு வர்றார், அவருடைய கடாட்சத்தை பெறார். இப்படி 500 நாட்கள் தள்ளி போகிறது. ஒரு நாள் சுவாமி அவ்விடத்திலிருந்து கிளம்பி பூதபுரி என்கிற ஸ்ரீபெரும்புதூருக்கு வரார். அவ்விடத்தில் வந்தவுடனே சுவாமி நினச்சி அந்த எம்பெருமானாருடைய இதை பார்த்துட்டு அந்த சன்னதியிலே ஓரமாக படுத்துட்டு வராராம். அன்றைக்கி ராத்திரி ஒரு சொப்பனம் நினைக்கிறார். திருக்கச்சென்னிவேல் நினைக்கிறார், இவருக்கு தாயார் தகப்பனார் வைத்த பெயர் பார்கவ பிரியர். ஆனால் திருக்கச்சென்னின்ற பெயர் வச்சது யாருன்னாக்கா வரதராஜ பெருமாள் தான் வச்சிருக்கார். இந்த பார்கவ பிரியர் அவ்விடத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் அன்றைக்கி ராத்திரி தங்கும்போது ஒரு சொப்பனம் வருது. பொதுவாக பெருமாள் தாயாரும் பெருமாளும் சொப்பனத்தில் ரட்சிப்பார், அர்ச்சகர் ஸ்வரூபமாக கடாட்சிப்பார், ஆச்சாரிய புருஷர் வாயிலாக நம்மளுக்கு நல்ல விஷயத்தை தெரிவிப்பார். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்விடத்தில் தேவராஜ பெருமாள் திருக்கச்சென்னிவேலுடைய சொப்பனத்துக்கு வரார். வந்துட்டு, நான் வந்தனுடைய இதுவே எனக்கு தெரியலையே அப்படின்னு இவர் மனசு சங்கடம் படக்கூடிய சூழ்நிலையில், பிணையொழித்து அமரர் பெருவிசும் பொருளம் பேரொருளாளன் எம்பெருமான், அவர் கனவுல வரார். தேவராஜ பெருமாள்
வாரீர் நம்பி நம்மூரில் வந்து நம் பரிசத்திலே உமது மனோரதிப்படி வர்த்தியும் அப்படின்னாராம். இவ்விடத்தில் எம்பெருமானாரும் சரி திருவரங்கத்துக்கு அரங்கனிட்ட கைங்கரியம் பண்ணும்பொழுது, உமக்கோ வயசாயிடுத்து, 80 வயசுக்கு மேலே நீர் எங்கே போய் கஷ்டப்படுவார், துவயத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு இவ்விடத்திலேயே என்னிடத்திலேயே இரும் அப்படின்ட்டு அவ்விடத்தில் அரங்கன் சாதித்தார். பெரிய பெருமாள் திருவாய்மலர்ந்து சாதித்தார். அதுபோல இவ்விடத்தில் நம் திருக்கச்சி நம்பிகளுக்கு தேவராஜ பெருமாள் வாரியர் நம்பி என்கிட்ட வந்து உன் சந்தோஷம் உன் மனசில் எப்படி தோணுதோ அப்படி இருந்து சந்தோஷமாக இருந்தாராம். இதற்கு நம்பி பதில் உரைக்கிறார். தேவரீர் திவ்யதேசம் எது, தேவரீர் திருநாமம் என்ன என்று கேள்வி கேட்டாராம். இப்படி கேள்வி கேட்கும்போது தேவராஜ பெருமாள் கனவுல சாதிக்கிறார். கச்சி நகர் காணும் நம்மூர் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் காணும் நமது நாமம். ஊரு காஞ்சிபுரம், என்னுடைய பேரு ஆழியான் அத்தியூரான் அப்படின்னு சாதிச்சாராம் வரதராஜ பெருமாள். அப்போ திருக்கச்சனம்பி கேட்குற, இதெல்லாம் சொல்லிட்ட உங்கள் ஊருக்கு வரத்துக்கு வழி எது அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறாராம். ஆகில் உன் ஊருக்கு வருவதற்கு வழி ஏது? அப்போ பேருளாளன் சாதிக்கிறார், இங்கு நின்று நம் ஊரை குறித்து புறப்பட்டு உமக்கு எவ்வழியிலே செங்கழி நீர் புஷ்பம் சிந்தி கிடைக்கிறதோ அவ்வழியே பார்த்து கொண்டு வாரோம், அதுதான் என் ஊர் அப்படின்ட்டு வரதராஜ பெருமாள் சொன்னாராம். இவருக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வரல. காத்தால எப்படா 3 மணி ஆப்பறதுன்னு காத்துனே இருந்தாராம். மண்தின் யானமும் ஏழ் கடலும் நீல் விசும்பம் கழிய பெரிதால் என்கிற காதலுடனே திருக்கச்சினம்பிகள் அவ்விடத்தை விட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பிட்டு பூவியில் பொடிகளும் தடமும் அவன் கோயிலும் கண்டும் ஆவில் குயிலிட மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த புஷ்பம் ஒன்னிடமா சேர்ந்த இடத்த பார்க்குற மேலே வந்து விமானம், கோபுர தரிசனம், பாப விமோச்சனம். உடனே உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்ச உடனே சற்று நாட்கள் சற்று வருஷம் போன வருஷத்துக்கு முன்னால் நம்ம அனுபவித்தோம். அத்திவரதர் அனந்த புஷ்கரனிலிருந்து ஏழை பண்ணிட்டு அவருடைய கடாட்சத்தை எல்லாரும் அனுபவித்தோம் இல்லையோ, அந்த அத்திவரதர் இருக்கக்கூடிய அந்த அனந்த புஷ்கரனிலே போய் திருக்கச்சி நம்பிகள் தீர்த்தாமாடுறார். இவரோ வைஷ்ய வம்சத்தவர். வீரராகவ செட்டியாருக்கும் கமலைந்த நாச்சியாருக்கும் 4வது புத்திரனாக அவதரித்தவர். அவ்விடத்தில் அந்த புஷ்கரனில் தீர்த்தம் ஆடின உடனே கனவுல வரதராஜ பெருமாளே அவர் வந்து காட்சி கொடுத்துட்டாரோ இல்லையோ, ஆக அவருக்கு சொரூபமாகப்பட்டது பிரதிபலிக்கப்பட்டது. வைஷ்ய வம்சத்தில் அவதரித்திருந்தாலும் பெருமாளுடைய கடாட்சத்தம் பெற்றவுடனே சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனான லட்சணத்தையும் அவ்விடத்தில் அவர் பெற்றதாக ஒரு சரித்திரம். அனந்த புஷ்கரனில் தீர்த்தம் ஆடின உடனே அவ்விடத்தில் அவருக்கு 12 ஊர்த்த புண்டவங்களை தெரித்து கொண்டு அந்த தீர்த்தத்திலேருந்து வெளியில் வந்த உடனே எதிர்க்க பார்க்குற அந்த சன்னதி என்ன சன்னதி அது? நேர பார்த்தாக்கா பிரதிபடஸ்ரேய பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயத்தான தாரணா ஜெகதவத்தான காரணா நிகில துஷ்கர்ம தர்சனா நிகம சத்தர்ம தர்சனா அப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வார் சன்னதியும், இந்த பக்கம் பார்த்தாக்கா உக்ரம் வீரம் மகாவிஷ்வம் நசும்மம் சர்வதோமுகம் நரசிம்மர் இருக்கார். இவாளை சேவிக்கிறார். ஜொதஸ்தம்பத்துக்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக சேவிக்கிறார். மற்ற ஆச்சாரிய புருஷர்கள்லாம் சன்னதியெல்லாம் சேவிச்சுட்டு நேராக உள்ளே போகிறாராம். உள்ளே போனோன்னே அவ்விடத்தில் யார் இருக்கா? பெருந்தேவி தாயார். தாயாரை சேவிக்கிறார். தாயாரை சேவிச்சிட்ட பிறகு நேராக உள்ளே போகிறார். அதாவது கச்சிக்கு வாய்த்தான் என்கிற திருமண மண்டபத்திற்கு நேராக போகிறார். அந்த வைய மாளிகைக்கு போன உடனே வரதராஜ பெருமாள் மூலவர் அவ்விடத்தில் இருக்கார். கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துக்கிட்ட திருக்கச்சிரம்பிலிருந்து சேவிச்சுட்டே இருக்கும் பொழுது 24 படிக்கட்டை பார்க்கிறார். 24 படிக்கட்டும் 24 தத்துவத்தை இவ்விடத்தில் எடுத்து இயம்புவதாக அமையப்பட்டிருக்கிறது. மேலும் அபப்பிரதான நான் இதமறிந்து செய்யலாகாது ஒன்றுமில்லை. அப்போ உள்ள திருக்கச்சிரம்பிக்கிற அவ்விடத்தில் இருக்கார் இல்லையோ, வரதராஜ பெருமாள் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கார். இவர் நினச்சி கைகுப்பி சேவிக்கிறாராம். என் இஷ்டப்படி நான் என்ன செய்யறது, பெருமாள் என்ன உத்தரவு போடுறதோ அதான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கலாம். சர்வபூத ஸ்வரூபனான தேவரீரே உச்சிதமான கைங்கரியத்திலே பிரயோகித்து அருள வேண்டும். இவர் கேட்குறார், வாரம் நம்பி உள்ள வாரம் எனக்கு கைங்கரியம் பண்ணுனாராம். என் இஷ்டத்துக்கு நான் பண்ண முடியாது, நீர் என்ன கைங்கரியம் சொல்லுறோ அதை நான் செய்கிறேன்றாராம் திருக்கச்சி நம்பிகள்.
பேருளாளன் உத்தரவேதியில் அக்னி மத்தியிலே ஆவிர் பொறுத்தருளியவர். ஆகையாலே உஷ்ணம் கோதில் அடியார் இவருடைய அந்தரங்க விரதத்திலே ஆறுமென்று திருவள்ளம் பற்றி ஆலவட்ட கைங்கரியத்தை பண்ணுன்னு வரதராஜ பெருமாளே சொன்னாராம். நான் அக்னிலேருந்து வெளியில் வந்திருக்கேன், என் உடம்பெல்லாம் தகிக்கிறது, ஆக நீர் சிறந்த பாகவதோத்தமனாக இருக்கிறதுனால எனக்கு நீர் விசிறும் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும், என்னுடைய தீப்புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்ட்டு வரதராஜ பெருமாள் தன் திருவாய் மலர்ந்து திருக்கச்சினம்பிகளை பார்த்து சொன்னாராம். இவருடைய அந்த கைங்கரியத்தை மெச்சி அப்படியே என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணாவே அப்படின்ட்டு திருக்கச்சினம்பிகள் சாதித்து 6 மாத காலம் அந்த ஆலவட்ட கைங்கரியத்தை தொடர்ந்தார். உடனே அந்த கைங்கரியத்தை மெச்சு தனக்கு சில்லுன்னு வந்துரு தோல்லையோ, தேகமெல்லாம் சில்லிட்டு போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வரதராஜ பெருமாள். இதை கண்டு திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கேட்குறார். இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் திருக்கச்சி நம்பிக்கை. அவ்விடத்தில் திருக்கச்சி நம்பிகள் சொல்றார், அச்சை ஸ்வரூபமான தேவரீர் சூத்திரனான அடியனிடம் பேசலாமா அப்படின்ட்டு வரதராஜ பெருமாளை பார்த்து திருக்கச்சி நம்பிகள் கேட்டாராம். பெருமாளும் நாமும் ஒரு பிரயோஜனத்தை கருதி உம்மை இங்கே அவதரிக்க செய்தோம். ஓய், இதெல்லாம் கேட்கக்கூடாது, உம்மை வர வச்சதே நான் தான், ஒரு காரியத்தை வச்சு தான் உம்மை வர வச்சிருக்கேன் ஆட்டம் அப்படின்னாராம். நம்பியும் தம்முடைய சேஷத்த கடாட்சமான பாரதந்திரத்திற்கு ஈடாக அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்று அப்படி இருந்தாராம். பல திவிதேசங்களுக்கு போகணுன்ட்டு வரதராஜ பெருமானுடைய உத்தரவு வாங்கினாராம். இந்த நேரத்தில் குரு பரம்பரை பிரபாவத்தில் ஆச்சாரிய ஹிருதய பிரசித்தமாக விளக்கப்பட்டுள்ள 3 விஷயம். ஒன்று, திருமஞ்சன தீர்த்தம். வரதராஜ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணணுன்ட்டு திருக்கச்சி நம்பிகள் சொல்லுதின் வாயிலாக எம்பெருமானார் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். 2வது, ஆச்சாரியரனாக திருக்கச்சி நம்பிகளை அவர் தூண்டுதல் பேர் தானே இவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். அவருடைய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானார் ராமானுஜர் என்ன பண்ணார், நாம் ஆச்சாரியனாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறார். 2. 3வது, அமுது செய்த அடிசலை பிரசாதமாக உட்கொள்ள ஆசைப்படுதல். இது 3 விஷயமும் குரு பரம்பரை பிரபாவத்தில் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்தில் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திருக்கச்சி நம்மளுடைய பக்தபக்ஷபாதம் தன்னலமற்ற தொண்டு எப்படி இருக்குது? பூர்வ கிரந்தங்களை 3 விஷயத்தை இவ்விடத்தில் சாதிச்சிருக்கா. அவை என்ன? 1, அரங்கன் அந்தரங்கமாக பக்தராக இருக்கக்கூடிய திருப்பாணாழ்வாரோடு பேசினார். ஆக கார்த்திகை மாதத்தில் எப்படி திருமங்கை மன்னனுக்கு ஏத்தமோ அதே கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தப்போ இந்த திருப்பாணாழ்வாருக்கும் ஏற்றம். ஆக அந்தரங்கமாக திருப்பாணாழ்வாரிடம் பெருமாள் பேசினார், பெரிய பெருமாள். 2வது, திருவேங்கடமுடையான் குறும்பரத்த நம்பியிடம் வார்த்தையாடியதாகவும் ஒரு விஷயம். 3வதாக பேரொருளாளன் ஏகாந்தமாக இருக்கும்போது ஆலவட்ட கைங்கரியம் ஏற்று அவரோடு விரும்பி பேசியதும், அப்போ அவர் திருக்கண் வளரும்போது அவரை தியானித்து மானசீகமாகவும் கைங்கரியம் பண்ணதாக பிரபாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவருடைய புஷ்ப கைங்கரியத்தையும் ஆலவட்ட திருப்பணியையும் மெச்சி வரதராஜ பெருமாள் மனம் மகிழ்ந்து உவந்தோன் நம்பி என்று தன் திருவாய் மலர்ந்து அருளினதாக ஒரு வார்த்தை. ஆக நேரில் பேசும் பாக்கியத்தை இவ்விடத்தில் திருக்கச்சி நம்பிகள் பெற்றார். அச்சை சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் யார்கிட்டையும் பேச மாட்டார். அதையும் மீறி ஒருத்தர்கிட்ட பேசினார்னாக்கா அது நம் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட மட்டும்தான். ஆகையால் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற முறையாகப்பட்டது உத்ரோத்தரம் உத்கர்ஷா, முன்னதை விட பின்னது சிறந்தது என்று இதன் வாயிலாக நம்ம அனுபவிச்சிருக்கோம். மேலும் தேவராஜ பெருமாளுடைய அமுது செய்த விதம் எப்படி இருக்கு? இவர் பெருமாளுக்கு அமுதத்தை ஊட்டினார். இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னாக்கா, முதல்ல திரேதாயுகத்தில் ராமர் ரிஷிகளுக்கு பணிவிடை செய்த சபரியின் கையால் புசித்தவர். அடுத்த யுகத்தில் துவாபர யுகம் கிருஷ்ணர் தம்மிடம் மட்டும் பற்று வைத்த விதுரர் கையால் புசித்தார். கலியுகத்தில் ஆளவந்தார் சிஷ்யராய் பைதய நம்பிகளின் அபிமானம் பெற்ற திருக்கச்சி நம்பிகளின் கையால்
தாம் அமுது செய்ய வேண்டும் என பேரொருளாளனுடைய நியமனம். ஆக இப்படி தேவப்பெருமானுடைய அமுது செய்த விதத்தை 2 உதாரணத்தின் மூலமாகவும் இவ்விடத்தில் நம்பியினுடைய கைங்கரியத்தை நாம் அனுபவித்தோம். மேலும் சேதனர்களாகிய நாம் பெறக்கூடிய ஆச்சரியம் என்ன? இவர் கைங்கரியத்தை முடிச்சுட்டு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். ஆலவட்ட கைங்கரியம் முடிச்சுட்டு பிறகு ராத்திரி தன்னுடைய மடத்துக்கு திருக்கட்சி நம்பிகள் போவாராம். அவருக்கு ஒரு சிஷ்யன் வரதன் என்ற பேரோடு இருப்பான். அந்த காலத்துலலாம் லைட்டு வெளிச்செல்லாம் கிடையாது, தீபந்தம் பிடிச்சுன்னு தான் போவான். அப்போ திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு தன்னுடைய மடத்துக்கு போகும்பொழுது தீபந்தத்தை பிடிச்சுன்னு ஆட்சியம் போகிறது வழக்கம். அந்த நேரத்தில் ராத்திரி 1 மணி ஆயிடுது, அமாவாசை இருட்டு. அவ்விடத்தில் வரதான் கூப்பிட்றார், சிஷியன் வரல. உடனே தேவராஜ பெருமாள் தன்னுடைய சிஷியனான தன்னுடைய சேதனனாக தனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கட்சி நம்பிகள் இருட்டில் போகிறாரேன்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாளே தீப்பந்தம் பிடித்து கொண்டு அவரது மடத்துக்கு சென்று சேர்த்ததாக ஒரு சரித்திரம். மேலும் இந்த திருச்சந்திர விருத்தத்துக்கு தனியணை சமர்ப்பணம் பண்ணவரும் இந்த திருக்கட்சி நம்பிகள் தான். ராமானுஜர்கிட்ட 6 வார்த்தைகள் வரதராஜ பெருமாளின் வாயிலாக இவர் தான் எடுத்து சொல்லியிருக்கார். 3 கலிபுருஷன். நம்ம கலிபுருஷன் முடிச்சுட்டா சனி பகவான் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகிறோம். எங்கேயுமே போக வேண்டாம். அதுக்கு உதாரணமே திருக்கட்சி நம்பிகள் முன் உதாரணமாக இருந்து வரதனுடைய கடாட்சத்தை பெறாராம். எப்படிடா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு நாள் கலிபுருஷன் நம்முடைய திருக்கட்சி நம்பிகளை பிடிக்கிறதுக்கு வரார். கோபுரவாச பிடிக்கிட்ட வந்தாச்சு. வரதராஜர் பார்க்குறார். உன்னை யார் உள்ளே விட்டது அப்படின்னு கேட்டாரான். இல்லை 7 வருஷம் பிடிக்கலுமே திருக்கட்சி நம்பி, அதனால வந்தானா. அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், நடந்து போனாரான். உடனே வெளியில் போயிட்டான். 2வது நாள் வரான். உள்ளே வரும்பொழுது தாயார் பார்க்குறான். உன்னை யார் உள்ளே விட்டதுன்னு கேட்குறாராம். உடனே கலிபுருஷன், நான் திருக்கட்சி நம்பிகளை பிடிக்கணும், அதுக்கு தான் வந்தேன், இங்கெல்லாம் வரவிட கிளம்புனாராம். 3வது முறை வரார். 7.5 வருஷம் வேணாம், 7.5 நாள் வேணாம், 7.5 நாடிகையாவது பிடிச்சிக்கிறேன்னு கேட்டாராம். வரதராஜ பெருமாள் அப்படி திரும்பிறார். உடனே கலிபுருஷனாகப்பட்டவன் அவரை பிடித்ததாக ஒரு சரித்திரம். மேலும் அடுத்த நிமிஷமே அந்த பொன்வட்டில் காணாமல் போயிருந்த வரதராஜ சன்னதியில் எல்லாரும் சொல்கிறா, திருக்கட்சி நம்பிலாம் ராத்திரி கடைசி ஆளவட்ட சைங்கரம் பண்ணிட்டு போனார், கடைசியாக மடத்துக்கு அவர் தான் போனார், அவர் தான் எடுத்துருப்பார்னாராம். உடனே ராஜா என்ன சொல்லிடுறான், அவரெல்லாம் உள்ளே விட வேணாம், அரெஸ்ட் பண்ணுனாராம். உடனே திருக்கட்சி நம்பியில் கைது பண்ணிடுறான். அவர் அந்தரங்கமாக விடத்தில் இருக்கும் பொழுது வரதராஜ பெருமாள் வராராம் ராத்திரி கனவுல. நம்பி எப்படி இருக்கேன்னாராம். சுவாமி, அவன் என்னை கைது பண்ணதுனாலையோ எனக்கு கஷ்டம் கூட்டதுனாலையோ வருத்தம் இல்லை, ஆனால் உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிட்டு அதுதான் எனக்கு வருத்தம்னாராம். உடனே வரதராஜ பெருமாள் எல்லார் கனவுலையும் போய் அவரை மரியாதையுடன் கார்த்தால் என்னுடைய சன்னதிக்கு ஆட்சின்னு வரணும் அப்படின்னு உத்தரவிட்டாராம். ஆக கலிபுருஷனே இவ்விடத்தில் தோற்றதாக ஒரு சரித்திரம். ஆக நம்மளுக்கு கலிபுருஷன் பிடிச்சான்னாக்கா நம்ம வரதராஜ பெருமாளையும் திருக்கச்சனங்களையும் சேவிச்சாலே அதுலேருந்து நம்மளுக்கு விளக்கு கிடைக்கும்ன்றது அடியனுடைய நியமனம். ஆக இந்த நம்பிக்கை 3 பெருமாளும் காட்சி கொடுத்துருக்கார். யார் யார்? பெரிய பெருமாள், வரதராஜ பெருமாள், இந்த பக்கம் பார்த்தாக்கா திருவேங்கடமலையார். 3 பேருமே பூந்தமல்லிக்கே வந்து காட்சி கொடுத்தாராம். அவர் 55 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சுவாமி பரம வச்சுட்டார். 52வது வயசில் பூந்தமல்லிலேருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணும்போது முட்டி போட்டுன்னு வந்தாராம். அந்த நேரத்தில் 3 பெருமாளும் பார்த்து, நீர் இங்கே வர வேண்டாம், நீர் இருக்கிற இடத்துக்கே நான் வந்துடுறேன்னாலாம். ஆக 3 பெருமாளும் பூந்தமல்லிக்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு சரித்திரம். மேலும் இந்த திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகம், இந்த தேவராஜ அஷ்டகம் என்ற இந்த கிரந்தத்தை சமர்ப்பணம் பண்ணார். இதில் 3வது கிரந்தம் தான் இன்றைய நாளில் நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். இதனுடைய 3வது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நிந்தி தாச்சார கரணம் நிவர்த்தம் கிருத்திய கர்மனஹா பாவீயாம்சம் அமரியாதம் பாகிமாம் வரத பிரபோ. சர்வசேஷியான வரதா, அடியேனை ரட்சிக்க வேணும். நான் வேதம் அறியாததை மீறி வேதம் செய்யத்தக்கது என்று காட்டும் அந்த விஷயங்களை செய்யாமலும், வேதம் செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் ஆர்வமாக நான் செய்கிறேன். இப்பேற்பட்ட பாவியாக இருக்கக்கூடிய என்ன நீ தான் ரட்சிக்க வேண்டும்.
அடியேனை ரட்சித்தருள வேண்டும் அப்படின்ட்டு திருக்கச்சி நம்பிகள் 3வது ஸ்லோகத்தின் வாயிலாக சொன்னதாக ஒரு சரித்திரம். இதை தான் நாம் இவ்விடத்தில் அனைவரும் கடைபிடிக்கணுன்றது அடியேனது. மேலும் இந்த தேவராஜ பெருமாள் காஞ்சி மாநகரிலிருந்து சோழசிம்மபுரத்தில் இருக்க சுவாமி தொட்டையாச்சாருக்கு தக்கான் குளக்கரையில் வந்து கடாட்சித்தார். அப்போ அந்த சுவாமி தேவராஜ பஞ்சகத்தை சாதித்தார். தேவராஜ அஷ்டகத்தை வரதராஜ திருக்கச்சி நம்பிகள், தேவராஜ பஞ்சகத்தை நம்முடைய சுவாமி தொட்டையாச்சார் சாதித்ததாக ஒரு விஷயம். மேலும் போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம் இதனுடைய பெருமையை பற்றி நம்ம அனுபவிக்கும் பொழுது யாத்திரை விஷயமாக போகிறார் இல்லையோ, எல்லா இடத்துக்கும் யாத்திரையாக போகிறார் திருக்கச்சி நம்பிகள். ஸ்ரீரங்கத்துக்கு போகும் பொழுது அங்கே காவேரி நதி சூழ்ந்துள்ள பூலோக வைகுண்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குளிர்ந்த இடமாக தான் மட்டும் போகம் அனுபவிக்கும் ஸ்ரீரங்கநாதன் கிட்ட போய் ஆலவட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு போறாராம். சைத்தியோபசாரம் வேண்டாம், உத்தரவேதியிலே ஹோமகுண்டத்திலே ஆவிர்வதித்து நான் நிற்கிறேன், எனக்கு அங்கே வந்து பண்ணு அப்படின்னு இங்கே வேணான்னு அனுப்பிச்சுறாராம். உடனே திருமலைக்கு போகிறார். நாம் குளிரருவி வேங்கடத்தின் கோவிந்தன் என்றோ அப்படின்னு அவர் சாதித்து ஹகோரத்ரமும் மிளகோரையும் மிளகு கஷாயமும் அமுது செய்து சீதள உபசந்தமாக எப்போதும் பச்சை கற்பூரத்தையும் எப்போதும் விடாமல் சாத்தி கொண்டிருக்க நமக்கு சீதோபசாரம் வேண்டாம் அப்படின்னு திருமலையில் இருக்கிற பெருமாள் சொன்னாராம். ஆக கடைசியாக திருக்கச்சி நம்பி எங்கே வரார்? காஞ்சி மாநகருக்கு வரார். தனக்கென்று ஒன்றையும் வைத்து கொள்ளாமல், அதாவது தான் அதையும் அனுபவியாமல் தன்னுடைய சர்வத்தையும் மான்கொள் ஞாலத்து உலகிற்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனே ஈசன். இதுக்கு ஏற்றாற்போல் வரதராஜ பெருமாள் இந்த நம்மாழ்வார் பாசரத்தில் சாதித்தபடி தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல, வரவாளுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டார். இதன் வெளிப்பாடு இவ்விடத்தில் திருமலை, ஸ்ரீரங்கம் இவற்றை காட்டிலும் காஞ்சிக்கு எப்பேற்பட்ட ஏற்றம், முன்னதை விட பின்னது சிறந்தது. இந்த கைங்கரியத்துக்கு வரதராஜ பெருமாள் தான் ஏத்தன்றது விஷயம் சொன்னார். ஆகையால் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற முறை உத்ரோத்தரம் உத்கர்ஷா, முன்னதை விட பின்னது சிறந்தது. இதன் வாயிலாகவும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த புஷ்ப கைங்கரியத்தையும் ஆலவட்ட கைங்கரியத்தையும் வச்சு ஒந்தோன் நம்பி அப்படின்னு வரதராஜ பெருமாளே திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொன்னதாக ஒரு சரித்திரம். இவருடைய அகங்காரமற்ற கைங்கரியம் எப்பேற்பட்டது? யாதவ பிரகாசரில் சதி நீங்கி காந்தியமதி அம்மாளின் அறிவுரையின் பேரில் நம்பியிடம் தஞ்சம் புகுந்த விஷயம். ராமானுஜர் நம்பியின் திருவிடைகளை ஆசிரிக்க விரும்பினார். 2வது, வர்ணாசிரமத்துக்கு மாறுபட்டது என கருதி திருக்கச்சி நம்பிகள் அவர் ராமானுஜர் தன்னை ஆச்சாரியனாக ஏற்றுக்கணும்னு நினைச்ச பிறகு தவித்துட்டார். நம்பி அமுது செய்த அந்த சேஷ பிரசாதத்தை தான் ஏற்றுக்கணும்ன்ட்டு திருக்கச்சி நம்பிகள் பிரசாதத்தை ராமானுஜர் ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறார். அதுவும் தடைப்பட்டு போகிறது. இது பகவத் சங்கல்பம். ஆக நம்பியை தன் திருமாளிகள் அமுது செய்யுமாறு ராமானுஜரை வேண்டினார். தம்மை அழைத்த ராமானுஜர் வெளியே எழுந்திருக்க தருணத்தில் திருக்கச்சி நம்பிகள் அவ திருமாளிகைக்கு போகிறார். அவ்விடத்து திருமாளிகைக்கு போன பிறகு அமுது கண்டப்பட்டு அவசரத்த விஷயமா வெளியில் போகிறார். ஆக அமுது கண்ட அடிசல் பிரசாதமாகப்பட்டது ராமானுஜருக்கு கிடைக்காம போகிறது. இது பகவத் சங்கல்பமாக கருதி நம்பியின் உண்மையான ஸ்ரீன் வைஷ்ணவத்துவம் இதன் மூலமாக தெரிஞ்சிடும். மேலும் பக்தனும் பக்தி சாரணம் இந்த விஷயத்தில் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது நம்பியின் பெருமையை அறிந்த பாகவதோத்தமர்கள்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட வர ஆரம்பிச்சுடுறா. வந்துட்டு நம்பிக்கை நெருக்கமான ஒருத்தர் பரமபிச்சுடுறார். அதாவது நம்பியினுடைய நண்பர் அன்னைக்கு ராத்திரி முடிஞ்ச பிறகு திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு வரதராஜபுரம் கைங்கரியம் பண்ணும் பொழுது என்னுடைய நண்பனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டாராம் திருக்கச்சி நம்பிகள். உடனே வரதராஜ பெருமாள் பார்த்து உன்னுடைய நண்பன் தானே, கண்டிப்பாக அவனுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பல நாட்கள் கைங்கரியத்தை அனுபவித்து இதன் வாயிலாக தனக்கும் மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு நம்பி கேட்குறாராம். பெருமாள் சொல்கிறார், உமக்கும் மோட்சம் கிடையாதுன்னார். இந்த பெருமாளுடைய நியமனம் என்ன?
நம்ம சம்பிரதாயத்தில் நீ சமாஷனம் பண்ணினாதான் ஆச்சாரியனுடைய திருவடி அடைந்து சமாஷனம் பண்ணினாலுடைய அவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்றது வரதராஜ பெருமாள் வாயிலாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கொள்ளும், மேலும் பாகவத அபிமானமும் பெற வேண்டும் என்று வரதராஜ பெருமாள் திருக்கச்சனமே பணித்தார். ஸ்ரீரங்கம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகளை புருஷாகாரமாக கொண்டு ஆளவந்தாரின் திருவடியில் பற்றி அவர் பஞ்சசமஸ்காரம் பற்றி கொண்டார். மேலும் ஆளவந்தார் தான் இவருக்கு பேரொருளாள தாசர் என்கிற அற்புதமான ஒரு திருநாமத்தை சாற்றினார். பாகவத கைங்கரியம் பண்ணுறது பெரிய நம்பி திருமாளிகளை போய் பண்ணாராம். மாடு மேய்க்கும் கைங்கரியம் பல நாள் பண்ணுறார். அப்போது பெரிய நம்பி அவரை பார்த்து ரொம்ப நெருக்கமாயிட்டு இவன் நம்பயல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். அதன் வாயிலாகத்தான் நம் திருக்கச்சனம்பைகளுக்கு மோட்சம் கிட்டியதாக பெரியவாருடைய வாக்கு. ஆக ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு திருக்கச்சனம்பைகள்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது திருக்கச்சனம்பை தேவராஜ பெருமாள்கிட்ட இருந்து கேட்டு சொன்னதாக ஒரு சரித்திரம். இந்த நேரத்தில் அகமேவ பரத்தத்துவம் முதல் வார்த்தை தான். ஸ்ரீமன் நாராயணனாகிய நாமே பரம்பொருள் என்று ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று சாதித்தாராம். மேலும் நம்முடைய மதத்தில் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு, தர்சனம் வேத ஏவச்ச, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு தெரிஞ்சது. மூன்றாவது உபயேஷு பிரபத்தி ஷயாத், அதாவது மோட்சத்தை அடையணுன்னாக்கா பக்தியா பிரபக்தியா, பிரபக்தி அதாவது நீ சரணாகதி அடைஞ்சாதான் உனக்கு மோட்சம் கேட்டோம், இது மூன்றாவது. நான்காவது அந்திம ஸ்ருதி வர்ஜனம், அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், பவித்ரோச்சருடைய பெருமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த சன்னதிக்கு போகிறோம், வரதராஜ பெருமாளுடைய பெருமையை அனுபவிக்கிறோம், பக்கத்தில் நரசிம்மரை சேவிக்கிறோம், ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சாருடைய பிரபாவத்தை சேவிக்கிறோம். இப்படி சேவிக்கும்போது அர்ச்சகர் வாயிலாக கேசவாய நமஹ, நாராயணன் மகா, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ இப்படின்ட்டு அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல நம்ம காதுக்குள்ளே கேட்குறோமே, நம்ம அதை திரும்ப சொல்கிறோமே. இப்படி நம்ம நம்னா இருக்கும்போது இந்த மந்திரத்தை கேட்கணும், இந்த பெருமாளை பற்றின விஷயங்களை சாதிக்கணும். நம்மளால் முடியல, அதாவது கடைசி காலத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் என்னை பற்றி நீ நினைக்கலன்னா கூட நீ இருக்கிற இடத்தை தேடி வந்து மோட்சத்தை கொடுப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் அந்திம ஸ்ருதி தேவையில்லை, கடைசி நேரத்தில் நீ கூப்பிடலன்னா கூட நான் வந்து உனக்கு மோட்சம் கொடுப்பேன். தேகே வசனே முக்தி ஷயாத், இந்த இடத்துல நான் பரமவிட்டு எனக்கு அடுத்த பிறவி உண்டா? எப்போ நீ சரணாகதி அடைஞ்சிட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, மோட்சம்தான் சித்திக்கும். கடைசியாக யாரை ஆச்சாரியனாக பற்றுவது? இந்த வார்த்தை பெரிய நம்பியை ஆச்சாரியனாக பற்று. இப்படி 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிகள் வாயிலாக எம்பெருமான் பெற்றதாக ஒரு சரித்திரம். மேலும் ஆச்சாரிய வைபவ மஞ்சரியில் 6000 படி குரு பரம்பரை பிரபாவத்தில் சாதித்தப்பட்ட விஷயம் என்ன? இளையாழ்வார் நம்பியிடம் விண்ணப்பம் பண்றார், பெருமாளிடம் கேட்டு சொல்லுன்னாராம். பெருமாளும் சகஜ தாஸ்யத்தை உடையனாய் சந்தானுவர்த்தனம் பண்ணியிருப்பவர் ஒருத்தன் நாம் சாந்தீவனுடைய வித்யாபாசம் பண்ணினால் போல பல இடங்களில் சகல சாஸ்திரத்தையும் வேதங்களையும் நிறைய அறிந்திருப்பவன் ஒருத்தன். இவ்விடத்தில் நம் ராமானுஜர் நம்மை கேட்கிறான் என்பதை 6 வார்த்தைகள் பெருமாளின் திருவுள்ளம் அதுவே, இதுவும் எனக்கு இதுதான் அப்படின்ட்டு வரதராஜ பெருமாளை சாதிச்சாராம். சர்மோபாய நிர்ணயம், நம் பக்கத்திலே நின்று தலைவராய் சம்பிரதாயத்தை வளரும் அப்படின்ட்டு பெருமாளே வரதராஜ பெருமாளே எம்பெருமானாருக்கு சாதித்த ஒரு விஷயம். இதுதான் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான விஷயம். நம்பியை பிரிந்திருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் பூந்தமல்லிக்கு வாருன்னு எல்லாரும் கூப்பிட்றாராம். இவர் போல உடனே வரதராஜ பெருமாள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரியா நீங்கள் நம்பியை அனுப்பிச்சி வைக்கணுமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்பியை பார்த்து வரதராஜ பெருமாள் சாதிக்கிறார், நீர் போகலைன்னாக்கா அவர்களுடைய பொல்லாக்குக்கு நான் ஆளாகிடுவேன், அதனால நீர் போயிட்டு வாரோன்னாராம். அப்படி அவரை அனுப்பிச்சிட்ட பிறகு இந்த பக்கம் பெருமாள் வரதராஜ பெருமாள் வைகுண்டத்தை நோக்கி சென்றதாகவும் ஒரு சரித்திரம். இவ்விடத்தில் ஆச்சாரின் அபிமானமே இந்த ஆத்மாவுக்கு உத்தாரகம் என்கிற விதத்தை எம்பெருமானார் திருக்கச்சினவேலி ஆச்சாரியனை பற்றணும்னு ஆசைப்பட்டார். ஆளவந்தாரின் சிஷ்யராய் ராமானுஜருக்கு
பற்றுக்கும் இலக்குக்கும் ஒப்புமையுடையக்கூடிய, அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்ம திருக்கச்சினமனுடைய வைபவத்தை இவ்விடத்தில் நாம் சில நேரம் அனுபவித்தோம். மேற்கொண்டு பூர்ணாவதியும் பெருமாளுக்கு திருவாராதன கைங்கரியம் நடக்க இருக்கிற காரணத்தினால் அடியேன் இவ்விடத்தில் இஞ்சிமேடு பாலாஜி சுவாமியின் தலைமையில் நடக்கக்கூடிய அவா தொடக்கமாக, ஊர்க்காரர்களின் தொடக்கமாக இவ்விடத்தில் நடக்கக்கூடிய இந்த பவித்திர உற்சவத்தின் சாராம்சத்தின் வெளிப்பாட்டின் வாயிலாக அடியேன் திருக்கச்சினமினுடைய பிரபாவத்தை இவ்விடத்தில் சாதித்தருளினேன். இவற்றில் ஏதாவது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அடியேனுடைய ஆச்சாரியனான பாதூல ஸ்ரீனிவாசாரிய தனகம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுதோத்விகி வேதாந்தரட்சகாயாச்ச மகாச்சாரியாய மங்களம் என்று என்னுடைய ஆச்சாரியன் திருவிழைக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அடியேனிடம் சாதிக்கவும் அடியேன் இவ்விடத்தில் திருத்தி பணிகொள்கிறேன். ஆக இவ்விடத்தில் திருக்கச்சினமினுடைய வைபவத்தை நாம் அனுபவித்தோம். மேலும் இந்த சன்னதியின் பூர்ணாவதி காலகட்டம் நெருங்கிய காரணத்தினால் அடியேன் இவ்விடத்தில் உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொல்ற சிரவணம் பண்ண வேதம்
இதிகாச புராணம் வேதங்கள் நாடகம் பிரபந்தம் நித்திய கீத வாக்கியங்கள் ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் வாக்கியாகவும் பண்ணுங்காலத்தில் இவ்வளவும் நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆகமத்தில். நித்தியப்படி யாருக்கு எவ்வளவு பண்ண முடியும்? ஆகையினால மகிழாவிடம் சம்பத்திர பாவிச்சிருக்கிறபடிக்கு பவித்திரமான மங்களமான வேதத்தை எல்லாம் சொல்லி பவித்திரத்தை உண்டாக்கப் போன சத்தமுன்னாடி சொன்னேன் ஜலம் அந்த ஆவாகனம் பண்ணி ஆபோதை சர்வா தேவதாः அக்னிர்வை சர்வா தேவதாः பிராமணோதை சர்வா தேவதாः சுவாமி நடுவே அச்சயர்கள் நாமத்திரயமான கேசவாதி தாமோதரானெல்லாம் சொல்லி சந்துஷ்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அச்சய சுவாமிகள் எல்லாம் பெருமேற்றி குறித்து பேசியிருக்கிறார். அப்பேற்பட்டதான அச்சயர்கள் அச்சயால் அச்சிடம் மற்றும் அச்சிக்கக்கூடியதான அச்சயர்களையும் மகாகும்பத்தின் ஜலமும் அக்னியில் சாட்சியாத்தா இருக்கக்கூடியதான அக்னியையும் 3 விதமான கிரணத்தையும் பாரத நாமாவை சொல்லி படுகிறார்கள். அந்த 2 1 3 என்றால் ஆகும் அப்பேற்பட்டதான பிரணத்தை போதிக்கக்கூடியதான அளவுக்குதான 3 விதமான அவா ஜலமும் தீர்த்தமும் அக்னியும் காந்தகளால் செய்யக்கூடியதான இந்த மந்திரமானது பவித்திரமானது. பவித்திரம் என்றால் அழுக்கையெல்லாம் போக்கடிக்கக்கூடியது. அதற்கான உற்சவத்தில் சுவாமியும் அழுக்கையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அழுக்கையில் நாம் மனதில் அகற்கான உபதாரங்களெல்லாம் போக்கடிக்கக்கூடியதான அளவுக்கு பெருமோடான சரித்திரத்தை நாம் சிரவணம் பண்ணுகிறார்கள் சொல்லி நாம் கிடைத்தேவதற்கு பண்ணக்கூடியதாக இருந்த சுவாமிக்கு அர்ச்சகர் பிரபலமாக இருக்கப்படுத்தான பாலாஜி சுவாமியுடைய பிரதிநிதியை தெரிவித்து அவர் அனுப்பாசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாராயணன்